குத்து. கதம்பன மண்ண 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 மணக்குண்டி. ஆமா மணக்கும் மணக்கும். பக்கமேல மனைவருக்கும் வணக்கம். மைக் செட் ஓனருக்கு ட்ரிபிள் வணக்கம். இப்படி ஓரவஞ்சமா செய்யலாமா? ஏப்பா அவங்களுக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம் ஏன்? ஏப்பா அவங்க தான் விடிய விடிய ஆபரேட் பண்றவங்க இல்லையா? நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரே பாவப்பட்ட ஜீவன் அவங்க தான். ஷார்ப் ஒயினா வைக்கணும் அப்படிதானே, எரித்து மட்டும் வைக்காம. எக்கோ ஒரு நிமிஷம் முக்கா, இவ்வளவு நேரம் அந்த அண்ணனை காணமே, இப்ப மட்டும் வந்திருக்காரு, என்ன சமாச்சாரம்? அவர் இவ்வளவு நேரம் உள்ள குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் 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 செக் செக் செக். ஓ செக்கப் செக்கப் ஏத்துங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஷார்ப்பு இன்னரு எர்த்து மட்டும் வைக்காம போலாமா? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து முத்தத்தை கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு தொழில் செய்யற மூடே வரும். போலாமா? போலாமே. விட்டு கிக்கிட்டு பருகின பத்தி சொல்லுமா? படுக்கைக்கு பருகின பத்தி சொல்லுமா? அப்படி பின்னாடி வாங்கி பாடு. குழுவுருக்கு தொட்டா கூட பரவாயில்லன்னு இருக்குப்பா. வரையில கண்ண 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 அரலண்ணே, சரியா சொல்றேனா? சிட்டு போலி பெண் இருந்தால் தாலி கட்டு முன்னே மேல படலாமா? என்ன பாட்டு பாடுற? இதெல்லாம் வாங்கி பாட சொன்னீங்க. ஊருக்காரங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? ஏக்கா கரெக்டானே பண்ணேன். தவறு. எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சம் பிள்ளைன்னு கரெக்டா தாக்கா பண்ணேன். நான் ஏறிக்கை யூடியூப் சேனல்ண்ணே பேரு சொல்லுங்க, என்ன பேரு? சும்மா எடுக்கிறீங்களா? இல்லை அதான் யூடியூப் சேனல்ல இங்கே 5 6 இருக்குதாட்டிருக்கே. அடே அப்பா, எல்லாம் பெரிய தலையா இருக்குது. காடமங்கலம் என் அன்பு தம்பி முருகா, தெரியுதா? மருதமலை மாமணியே முருகையா. செவனே நீர் அவன் கிளம்பிட போறான், அதனால யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 3 சேனல் இருக்கீங்க, பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் ஜூம் பண்ணாம போடுங்க, ஏன்னா கேமராக்குள்ள அடங்காது. அதுதான் சடுகுடு சந்தனம் சடுகுடு சந்தனம் தஞ்சக்கு 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 தா எரிக்கையா எரிக்கையா ரிச்சப்ல எல்லாரும் ஏறனால பஞ்சம் இல்ல. சின்ன ஹார்ட் இதயத்தை காமிச்சேன். மனசுதான் பெருசு, இதயம் சின்ன இதயம். அப்படித்தானா? விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி.
பண்ணீங்கல்லக்கா. ஹலோ, ஐயோ, இந்த மைக்கு ஆம்பளை மைக்கா? அதானே புகை வருது. எதனால? ஏங்க, இந்த மைக்கு கெட்ட பழக்கம்லாம் செய்யுதே. ஹலோ ஹலோ ஹலோ, அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப இந்த பக்கம் தானே கொஞ்சம் கிளுகிழுப்பு அதிகமா இருக்கு. ஆமாக்கா, ஒரே உயர் வடையா அடிக்குது. எங்க அடிக்குதுன்னு தெரியல. உயர ஏறு பொசுங்கி இருக்க போகுது. அதான் என்னன்னு தெரியலப்பா. இப்ப நல்லா பாருங்கப்பா உயரலாம். அண்ணே அருளண்ணே, கொஞ்சம் கிளுகிழுப்பு கொடுப்போமா? ஏன்னா மாசமோ தை மாசம், நேரமோ ராத்திரி நேரம். மாசமோ தை மாசம், நேரமோ ராத்திரி நேரம். முதல்ல அடிக்க காத்துக்கு. ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாடகத்துக்கு வல்ல ராதா அப்படின்னு. ஏக்கா? இல்ல தை மாசம் தான். தை மாசம். தையும் மாசியும் மட்டும் வரமாட்டேன். ஏன் அப்படி? வீட்டுல கண்ண 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 கண்ணன்னு படுத்துக்கணும். ஆமா, அதுக்கு அடுத்த மாசம்லாம் ஊத்தும் பாரு வேர்த்து. அதான். அப்படினால இந்த கூட்டத்துல இப்ப கேப்புடுக்கு. என்ன ஊருக்குள்ள ஏன் இப்படி காமிச்சு கொடுக்குறீங்க? கிளப்பி விடுங்க. என்ன எல்லாரும் நாடகம் பார்த்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள ஏக்கா கிளப்புறிய? கிளப்புனா வீட்டுக்கு கிளப்பலப்பா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க கொஞ்சம் அஜால் குஜாலா அப்படி பின்னாடி போயிட்டு வரட்டுமே. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? எத்தனையோ பழக்கம் இருக்கும். அண்ணே, எங்க அக்கா கிட்ட நான் எப்படி இதெல்லாம் கேட்க முடியும்? அவருக்கு மட்டும் நான் முறை பண்ணா அவருக்கு தங்கச்சி அப்படிங்கனால கிளுகிழுப்ப கொடுப்போமா? ஹலோ ஹலோ அப்பா, மைக் செட்டுக்கார பார்க்கவே எனக்கு மூடு ஒரு மாதிரி ஆகுது. பேர் என்னன்னு? ராஜாவா? ராஜான்னு பேரு இருந்தாலே குசும்பு ஜாஸ்தியா தான் இருக்கும். நிலா காயுது, நீரு நல்ல நீரு நெஞ்சில் பாயுது, காமம் விடும் தாகம். நிலா காயுது, நேரோ நல்ல நேரோ நெஞ்சில் பாயுது, காமன் விடும் மாறோ. தூக்கம் வல்லமா, கதை வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்தை ஆற போடலாமா. நிலக்காயிரு, காதலா
வந்ததும் சுறுசுறுப்பு கிளுகிழுப்பு கொடுத்தோம். இந்த இங்க இருக்கிற குரூப் மட்டும் தான் ஒரு மார்க்கமா உட்கார்ந்துருக்கு. வேட்டியெல்லாம் நினைஞ்சிராம உட்காருப்பா. ஆமா. எப்பா, ராதாகிருஷ்ணன் மருதமணி வந்து அவங்க ஏதோ செஞ்சுட்டு போயிட்டாங்களா? ஆமா இல்லைங்க, அவங்க தொழில் திறமைய செஞ்சுட்டாங்களா? செஞ்சுட்டாங்க. அடுத்து இன்னொரு பப்புனு எவன் அவன்? கார்த்திக் ராஜா. யாரு? கார்த்திக் ராஜா. திணையத்தூர் கார்த்திக் ராஜா. ஆமாம். இவன் என்ன செஞ்சு கிழிச்சான்னு தெரியல. வந்ததுல இருந்து ஒரு குரூப் கார்த்திக் ராஜா அவங்க கூட நான் செல்ஃபி எடுக்கணும் பல்பி எடுக்கணும்ட்டு கிடக்குது. என்ன பண்ணாம? டேய் கார்த்திக் ராஜா, டேய் மானங்கட்ட பயல, அட வீணா போன பயல, அட விளங்காத பயல, அட பப்புன்னு உன் முகரில் வச்சுக்கிட்டு தேக்க பீச்சங்கைய தான். வெளியில வாடா. எப்பா கார்த்திக் ராஜா ஒரு தடவை எல்லாம் ஓ போட்டு கூப்பிடுங்க பாப்போம். சத்தம் பத்தாது, இன்னும் சத்தமா. கார்த்திக் ராஜா ரசிகரெல்லாம் வரட்டும் வரட்டும். கார்த்திக் ராஜாவை இந்த இடத்துல என்கிட்ட மண்டி போட வைக்கிறேன். மண்டி போட்டு என் சகல என்ன பண்ண போறான் தெரியல. நீ தானப்பா ரசிகரு கார்த்திக் ராஜாவுக்கு. வரட்டும், என்ன பண்ணி கிழிச்சான்னு தெரியல. இவங்க கூட செல்ஃபி எடுக்க வேற ஒரே அழைச்சு வாடே. மணி ஆகுது. நீங்க ஓஹோ பாடினாதான் வருவாப்ல. முடியாது. எனக்கு பிடிச்ச பப்புனு மேடையிலனா ஓகோக்கோ 1 மணி நேரம் பாடுவேன். இவனெல்லாம் பார்த்தா பச்சை மலை அரைச்சு இதுல அப்பன மாதிரி இருக்கு. சரி செல்வண்ணே, உங்களுக்காக பாடுறேன். இப்ப எனக்காக பாட மாட்டீங்களா? ஜெயப்பிரியா வீட்டுக்காரா? அவரு அதானே பார்த்து நான் பயந்துட்டேன். நானும் பல தொழில் பார்த்தேன். கட்டி பிடிச்சா தானே நமக்கு இந்த குளிர் நேரம் கிளம்புது. ஹாய் ஆய் வந்தா பின்னாடி போ. ஏய் மரியாதையா பேசுமா. ஆய் சொன்னே. ஆய் வந்தா பின்னாடி போ. பின்னாடி போயிடுச்சே பச்சை வாரு. மானங்கட்ட புண்ணாக்கு, அட அறிவு கட்ட புண்ணாக்கு, அட பீத்திண்டி புண்ணாக்கு, அட சுண்ணாம்ப துண்ணி. சுண்ணாம்பா சுண்ணியா? டேய் விஜய், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஆளை உள்ள வச்சுக்கிட்டு அவன் வரேன் இவன் வரேன்னு வெளியே வந்தவன பேசணும். வெளியில வந்து இது வர பெரிய அவன் இவன் ரொட்டு ரசுக்குங்கடா. நிப்பாட்ட பேச்சு. ஏய் மாரியா. முதல்ல பொம்பளை மாறியரு. என்ன கட்டிக்கிட்டு ஏறுற? நல்ல ஆம்பளை. நீ ஏறுறா வாடா. வாடா. வா நான் ரெடி. லைட் நிப்பாட்டு. லைட் நிப்பாட்டு. ராஜா ஆடியோஸ் லைட் நிப்பாட்டுங்க. அத்தா பகவதி அம்மா மொதமோன்னு போட போறேன். உன் கடைசி ஆசையை நினைச்சிட்டு போடு. என்ன மது மங்கை மாது சூதுவா? ஜம்பு காப்பா. தண்ணி பாட்டிலு என்ன பொம்பளை விட்டு ஜட்டி மாதிரி தெரியும். ஏய் இது என்ன சிமிலி விளக்கா? ஏ தம்பி இதடா சிமிலி விளக்கா? ஏய் ஏய் யார் உனக்கு குருநாதர்? யாரா உனக்கு குருநாதர்? ஏண்டா ஒரு மேடையில ஒரு பப்புன்னு உட்கார்ந்து தண்ணி அடிக்கிற, இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது விஸ்கியா? இல்ல பிராந்தியா? என்னன்னு தெரியல, தண்ணிய கலந்து வச்சிருக்க மாதிரியே தெரியுது. யார் கொடுத்தது? என் பங்காளி ஒருத்தன் கொடுத்தான். பச்சை சட்டை எங்க? சரவணகுமார். சரவணகுமாரா? நீ ஆள் தெரியாம அந்த ஒண்ணும் தெரியாத பிள்ளை ஓஹோஹோ ஓஹோஹோங்க பாரு. அந்த பிள்ளை உன் சட்டத்தை போடு. என்கிட்ட சட்டை போடாத. நிப்பாட்டு. போடா. ஆளு பூந்த பாரு. நீ எல்லாம் ஒரு அப்பா அடிச்சுக்காம அப்பா அடிச்சுக்காதீங்கப்பா. ஏப்பா அப்படி? ஏய் இங்க நான்லாம் பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். நான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? பண்ணுடா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா பண்ணுவ? நீ வச்ச ஆளடா. அடிங்க ஏப்பா எப்பா ஏய் எப்பா அடிச்சுக்காதீங்கப்பா.
இன்னைக்கு தானே நாடகத்துல முறையான ஆள் போட்டுருக்காங்க. அம்புட்டு வெயிட் மேட்ச். ஏய் வெயிட் நீ எதை காமிக்கிற? உனக்கு 100 எனக்கு 100. உனக்கு 4 எனக்கு 4. ஏய் எனக்கு இருக்குன்னு சொன்னா கூட அது சரி. நான் ஒரு பெண். உனக்கு என்ன அதே மாதிரியே பாடி போட்டோல தெரியல. உன்னோட சேர்ந்து இருந்து எனக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு. எந்த மார்க்கெட்டா உனக்கு? என்ன மார்க்கெட்னு ஒண்ணுமே புரியல. அந்த ஒரு பட்டனை மட்டும் கழட்டி காமிங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. பொம்பளை புள்ள எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இரு. ஆமா நீ எப்படி 5 வயசு ஆம்பளையா இருந்தாலும் 50 வயசு இதுக்கு அடக்கம் இருக்காங்க. அப்படி ஒண்ணும் அவசியம் கிடையாது. அது உனக்கு அடங்கி போகணும்னா நான் நாடக உலகத்திலே இருக்க மாட்டேன்டா. ஏய் இப்படி தலையில அடிச்ச மாதிரி பேசாத. பேசுவோம் சட்டம் போடாத. வேற யாரா கேன போய் வருவே அவன்கிட்ட போய் ஓட்டு. அது மாதிரி வேற யாரா இழுச்ச வச்சு வரவா அவகிட்ட நிக்க வச்சு உட்கார வச்சு படுக்க வச்சு ஓட்டுறாதே. அம்மா எப்படி வேணாலும் ஓட்டு டேவா. அருளனே நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன். பெட்டியை நொறுக்கிறாதீடா. அவுட். ஏய் கார்த்தி வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது? ஒரு மாசம் இன்னைக்கு தான்டா சூப்பரா இருக்கு. ஐயோ சகல சூப்பர்ரா. அருளனே செத்த நேரத்துல கரகாட்டம் நடந்த மாதிரி இருந்தது. தகராறா? இதான் கேப்ல கடா விட்டுறது. ஏப்பா இங்க வரலாறே நடந்துருச்சு. தகராறு இங்க பாடு. அவன் 1 லட்சம் ரூபாய் பெட்டியை நினைச்சு கவலை போட்டுட்டு உட்கார்ந்திருக்கான். அது ஏங்க இன்னொரு தடவை செய்யுங்க. செய்யனே லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ராஜா ஆடியோஸ் லைட் லிப்பாடு வந்தனது சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கறாரு. யாரு? சரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தடவை செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லாத. முடியாதா? யாருக்கு போய் சொன்ன? ஆளை பார்த்து இட விடாத. அதெல்லாம் ஆள் தான் இப்படி. சரி வயிறுன்னு தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒன்னத்துக்கு ஆமாட்டேன் நினைக்காத. ஓஹோ பொசிஷன் ஸ்ட்ராங். ஓ மொகரல முள்ள வெட்டி சாத்தா. திப்பிக்கிட்டே அடிக்கணும். அதான் கரெக்ட். ஒன்றரை புல் கரெக்ட். யாருக்குடா? ஒன்றரை புல் உங்களுக்கா? ஒன்றரை புல் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஐயோ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. வா எனக்கு பிரச்சனை இல்ல. சரி ஆனா நீ பொம்பளை புள்ள மாதிரி இரு முதல்ல. ஏன் பொம்பளை புள்ள அப்ப எங்க கோணலா இருக்குது? ஒரு பெண்ணுக்கு வாடாங்கற போடாங்கற கேன பையங்கற கிறுக்கு பையங்கற வெட்டி பையங்கற கேன மூணாங்கற. ஏய் கேன புள்ள எப்ப சொன்ன? சொல்லலைனா அப்படிதான் சேர்த்து சொல்லணும். நான் தெரியாம கேக்குறேன். நாங்க பெண்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருக்கோம். சகாப்தம் பண்ணிருக்கோம். நீ ஆம்பளை என்ன செஞ்சு குளிச்ச? உங்களை எந்த நேரத்துல தாலி கட்டி மாமியாருக்கு போய் மைச்சர்கார பாட்டு போடாரு. மணமகளே வா வா மாமியாருக்கு மருந்து வச்சு கொல்லவா. குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொல்லவா. எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ அதோட ஒண்ணு மாமியா அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். தனியா வா போயிருது. எங்க அண்ணன் என்னைய ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கல. சரி கார்த்திக் ராஜா விஜய்க்கு கட்டி கொடுக்கல. எங்க அண்ணன் எப்படி பாடுவார் தெரியுமா? நல்லா இருக்குல. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே பல புத்திமதிகள் சொல்லுற கேளு மென்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே பல புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே. அப்படி உங்க அண்ணன் சொன்னார். உங்க அண்ணன் சொல்ற மாதிரியா நடக்கிற? சொல்ற மாதிரியா நடக்கிறேன்னு கேட்டேன். எங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் காலையில தூங்கி எந்திரிச்சது வாச தெளிச்சு கோலம் போட்டு மாமனார் மாமியார பாதுகாத்து புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு மாங்கல்யத்தை எடுத்து கண்ணுல ஒத்தி. அம்மா அது அப்ப இப்போ நான் வளர்த்த ஆத்தாக்கா 3 மணிக்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சு புருஷன் தூங்கி இருக்கலே தொட்டு கும்பிடுவாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம். சரி இப்போ நீங்க அப்படியா இருக்கீங்க? எப்படி பண்றோம்? புருஷன் தூங்கி இருக்கா தூங்கி எந்திரிச்சு எட்டி மிதிக்கிற லூசு முண்டை போய் படுத்தே கிடக்க அப்படின்னு நீ பேசுற புருஷன். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? முன்ன நாங்க தொட்டு கும்பிட்டோம். சரி அப்பெல்லாம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 450 ரூபாய் கொண்டாந்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு 50 ரூபாய்க்கு அடிய இளஞ்சியம் அடிய மருதாயி ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிற என்ன பண்ற வாங்கிட்டு அப்படின்னு கெஞ்சின காலம் உண்டு. ஆனா இப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கொண்டு போய் டாஸ்மார்க்லயும் சாராய கடையிலயும் கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி போட்டா இந்த பொண்டாட்டிடா ஆம்பளை குடிக்கிறான்னு மட்டும் முதல்ல குறை சொல்லாத. ஏன் குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். கதம்ப நாடமா ரேப் பண்றாங்களா? எவ்வளவு பெரிய பரிசு என்னால் தாங்க முடியவில்லையே.
வச்சு அமுக்கிற மான ஐயோ மாட்டிக்கிடுறா தம்பி டேய் எல்லாம் மாட்டிக்கிடுறா எதுக்குள்ள கொண்டு போய் விட்டா? தப்பிச்சிட்டா டேய் மேவுக்கு மாட்டு மாட்டே கீவுக்கு மாட்டிடுறா ஐயோ அருளனே அருளனே இப்படி ஒரு சொல்ல கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ அம்மா 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 குறையாத ஆம்பளை குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். அப்படி சொல்லாதீங்க. ஒரு புருஷன்கார வேலைக்கு போடான வர்ற புருஷனை வாங்கங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு கால் கையை அமைக்க இரு பால் சாப்பிடு பழத்தை சாப்பிடு. பழம்னா வாழைப்பழம் சேனப்பழமா நீங்களே சாப்பிட்டுக்குவீங்களா? பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்க நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட எப்படிங்க பண்ணுனீங்க? என்னது அட நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட போனா எப்படி பண்ணுனியா? ஏன்டா வீட்லயே நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா அங்க எப்படி பண்ணுவ? நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட போனீங்களே எப்படிங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறதே மரியாதை. சரி நீ புரிஞ்ச வந்தா வா இந்த தின்னு தொல அப்படின்னு சொன்னா அந்த கடுப்புல சரக்கு சாப்பிடத்தான் செய்வேன். ஏங்க நாங்கெல்லாம் சரக்கு சாப்பிட கண்டுதான் நீங்க டவுன் பஸ்ல ஓசியா போறீங்க. எப்படி சொல்றீங்க? 10 ரூபாய் ஏத்திட்டாங்க நாங்க வர்ற வழி. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீ வண்ணுமா நாங்க தான் கண்டிக்கணும் காசு கூட கொடுக்குறவே. இங்க பாருங்க ஒரு பெண்ணை அபாண்டமா போய் பேசாதீங்க. தன்னோட அப்பாவை மறந்து அம்மாவை மறந்து அண்ணனை மறந்து தங்கச்சியை மறந்து உற்றார் மறந்து உறவினர் மறந்து இப்படி எல்லாத்தையும் மறந்து புருஷனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு உங்களை நம்பி நாங்க வர்றோமே. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு எவ்வளவு சீர் கொடுக்குறாங்க. டிவில இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வண்டியில இருந்து அப்புறம் வாஷிங் மிஷின்ல இருந்து இதுல 50 பவுன் அப்பாச்சி வண்டியே ஓட்ட தெரியாத மொன்னா நாய் உனக்கு அப்பாச்சி வண்டி வேற. அப்படி சொல்லாத உங்க வீட்டுல உங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து சீரு கொடுத்தாங்க. ஆமா உங்க ஆத்தா அப்பே ஆமா உங்க ஆத்தா அப்பே சின்னத்தா பெரியத்தா மாமா மச்சான் எல்லாரையும் விட்டுட்டு நீங்க வந்தீங்க. எல்லா சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு ஒருத்தரை நம்பி வாரியல. ஆமா ஒருத்தர் வச்சு உங்களை காப்பாத்துறானே அந்த ஆளுங்க பெரியாளா நாங்க பெரியாளா? எங்க காப்பாத்துறீங்க போட்டுக்கிட்டு ஒரு புள்ள பெத்ததும் போதும் இழுத்து போட்டுக்கிட்டு நடு ரோட்ல வச்சுக்கிட்டு குத்து குத்துன்னு குத்துற. ஆமா அப்புறம் ஒரு விளையாட்டுல ரெண்டாவது விளை குத்தத்தான் செய்வாங்க. நடு ரோட்ல வச்சுக்கிட்டு குத்துவ. உன் முகரைய பாரு. இடர்லனே இந்த நியாயத்தை கேளுங்க. ஒரு கல்யாண பொண்ணு மாசமான உடனே அம்மா அப்பா வீட்டுக்கு போனா இந்த கூட்டத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிற பெண்கள் கவனமா கேளுங்க. பெண்கள் கூட பிறந்த தங்கச்சியை மட்டும் வீட்டுல துணைக்கி விட்டுறாதீங்க. ஏமா இல்ல இல்ல இது ஓ பேரு. நான் வரேன். உங்களுடைய தம்பி எங்களுக்கு கொழுந்தனாரு குழந்தைக்கு சமம். ஆமா என்னுடைய தங்கச்சி உங்களுக்கு கொழுந்தியா. அந்த கொழுந்தியாவை தீய அணைக்கிற மாதிரி அணைச்சு அதுக்கு ஒரு புள்ளைய கொடுக்குமா? நீ நினைக்கிறதே தவறு. நீ இப்ப மாசமா இருக்க. சரி மாசமா இருந்து அப்பா வீட்டுக்கு போயிடுற குழந்தை உறக்க போனா எத்தனை நாள்ல வீட்டுக்கு வரலாம்? போனா ஒரு மாசம் நாயம் ஒரு 1.5 மாசம் நாயம். நீ போன வாக்குல 6 மாசம் அங்க தங்கி போய் அப்ப நாங்க பக்கத்து வீட்டுல குழம்பு வச்சன வாங்குறது இல்லையா? ஏங்க பக்கத்து வீட்டுல குழம்பு வச்சன வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க வயிறு கெட்டு போயிடும். வயிறு கட்டாகாது சாகுறவங்க நாங்கல்ல உனக்கண்ணா எதுக்குல 6 மாசம் அங்க வச்சனா ஏன்டா டேய் குழம்பு வச்சறதுக்கு ஏன்டா அப்படி இழப்பு வாங்குது? அடே குழம்பு வைக்கல கிளம்பு வைக்கணும்டா. ஏங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணும் தெரியும்ல? நீ நினைக்கிறதே தவறு. ஒரு திருவிழா தேராட்டம் வந்துச்சுன்னா பெண்கள்லாம் என்ன செய்வீங்க? என்ன பண்ணும்? போய் சேலை கடைக்கு போவீங்க. அந்த ஜவுளி கடை நோக்கால ஒளியெல்லாம் ஒண்ணு சேலை உண்மை. சேலை விற்க ஒரு அருகாம்புல் சேலை மயில புருகுன சேலை வேப்பங்கொலை சேலையும் நம்மளை போட்டு கொள்றா புரிச்சம்லாம் வெறுகு மாதிரியே திடீங்க. எப்ப ஒரு திருவிழா வந்துடக்கூடாது. வலையை வாங்கணும், நெக்லஸ் வாங்கணும், நகைப்பொலிச்சு வாங்கணும், சேலை வாங்கணும், ஜாக்கெட் வாங்கணும், எல்லா மயிரும் வாங்கி கொடுக்கணும். என்ன மயிரா? எல்லா நீங்க பெண்கள் ஃபேன்சி ஸ்டோர்ல நிப்பாய ஃபேன்சி ஸ்டோர்ல நிப்பிய ஜவுளி கடையில நிப்பிய. சரி என் பங்காளி எல்லாம் வாங்கி கொடுத்து கடையில பிராந்தி கடையில சாக்கடையில பத்து கிடப்பேன். எங்க பொழப்பு அப்படி உங்க பொழப்பு அப்படி. ஏங்க நாங்க வாங்கினாலும் உருப்படியா செலவு பண்றோம். எதுக்கு வளையல் சோப்பு சீப்பு வாங்குறோம்? கணவன் முன்னாடி என்னைக்குமே அழகா தெரியும். ஒரு கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷனுக்கு அழகா தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க அடுத்த வீட்டு பொம்பளைய பார்க்க மாட்டான். அதுக்காக தான் உங்க முன்ன நாங்க அழகா தெரியணுங்கிறதுக்காக எங்களை அழகுபடுத்திக்கிறோம். அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வைக்கணும்னா அந்த அம்மிக்கல்ல அந்த குழம்பு கறி குழம்பு இன்னைக்கு திருவிழாக்கு கறி எடுத்தேன் வச்சுக்க குழம்பு வைக்கணும்னா பக்கத்து வீட்டுல கேட்பாங்க என்னன்னு கேட்க அந்த கறி குழம்புக்கு என்னன்னாக்கா அரைக்கணும் அப்படின்னு. அது இஞ்சி வைடி பூண்டு வைடி மிளகா வைடி மல்லி வைடி அரைக்கும். அப்படி அரைச்சா அரைச்சு குழம்பு அம்மி இறக்கணும் மாமா அள்ளி அரைக்கணும். அப்புறம் அள்ளி அரைக்கணும். அரைக்க அப்படி அரைச்சு குழம்பு வச்சா ஊரே கமகமன்னு மணக்கும். இப்ப பொண்டாட்டி குழம்பு வச்சா புரிஞ்சன் கிளம்பிடுறேன் ஊருக்கு தயவு செய்து நான் சாக உன் குழம்பு விஷமயிறு மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்ண புதுசுல மட்டும் தேனா இனிக்குது. கேட்டா சகல கேட்டா சொல்லுவேன் எங்களை நீங்க குடுக்குற வந்து மிளகா
ஏன்டா சேலா நம்ம குழந்தைய அப்படிதான் வைக்குமா குழம்பு? நம்ம குழந்தையா வைக்கிறாரு. நான் யோகாக்காரு. எப்படிடா சொல்ற? என் முன்னாடி நாடகம் முடிச்சு நான் வீட்டுக்கு 5 மணி ஆனாலும் சரி 6 மணி ஆனாலும் சரி. மூத்த தரமா இளைய தரமா? எப்படியோ நான் ஊர்ல செருப்படி வாங்கணும். ஊர்ல செருப்படி வாங்க மாட்டேன், புதுக்கோட்டையில வாங்குவேன். மூட்டை தரமுங்கிற இளைய தரமுங்கிற என் முன்னாடி நான் 4 மணி ஆனாலும் சரி 5 மணி ஆனாலும் சரி நான் வீடு போற வர சாப்பிடாம இருப்பேன். ஐயோ, அப்படி ஒரு பத்தினி தெய்வமா? நல்ல விஷயம் தானே. அம்மா அவ்வளவு பாசம். கார்த்திக் ராஜா, உனக்கு இப்படி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு இந்த அம்மனுக்கு உளுந்து உளுந்து கும்பிடுறா. அந்த லூசு முட்டைக்கு குழம்பு வைக்கிறா, சோறு காய்ச்சல் நான் தான் போய் காய்ச்சல். பாசம் மயில புடுங்குது. அட மானகட்ட பயல. செல்லுலே பாத்துக்கிறாளுங்க. இப்ப எப்படி கொலக்கட்டை புருட்டவும் புருட்டவும் இல்ல, உருட்டவும். அப்படித்தான் எழுத்து மாத்தி எழுதல. தவளைன்னு எழுதுவேன் நம்மாரு. பார்த்தா தவக்காலை அப்படின்னு சொல்லுவேன். ஏங்க, நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப நீங்க பெண்களை வந்ததுல இருந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரே விஷயம், ஆண்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கால ஆண்கள் அப்படி நடந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கதறு சட்டை, கதறு வேட்டி போட்டு வந்தா, கதறு சட்டைய போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு காலரத்தான் தூக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு கதறு சட்டைய போட்டுக்கிட்டு காலரத்தான் தூக்கிக்கிட்டு வரப்பு பக்கம் போகையில அந்த நாட்டு வருது. அப்படி இருக்கும். ஆனா இப்பயும் ஆண் வர்க்கம் வருது பாரு. யாரு செத்த பாம்பு மாதிரி. ஏடா, இடுப்புல நிக்கிற பேண்ட் நிக்க மாட்டேங்குது, உள்ள போட்டுக்கிற ஜட்டி பாதி வெளியில தெரியுது. கேட்டாருக்கு பேர் லோ கிப். ஏன் பங்காளியா அப்படி? நீங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, மணப்பாறை பஸ் ஸ்டாண்டு, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறியா? எப்படி பஸ்ஸுக்கு ஜாக்கெட் போட்டுக்க, இங்கிட்டு 2 நிலை, இங்கிட்டு 2 சன்னல், அப்புறம் பையில நோண்டி புட்டேன். இல்லனாலும் நீங்க நோண்ட மாட்டீங்க. நீ ஏன் சன்னல் இருந்தா கதவு வை. இதுல வேற பின்னால ஒரு கயர் மயில் வச்சுக்குவாங்க. என்னவோ பாதுகாப்பா கட்டி இதை முதுவே பாதுகாக்க போற மாதிரி. இத்தனை காண்டு கொடி தானே உங்களை காத்து போறோம். இந்த பாரு கொடியா ஆத்தி 3 சென்ட் இடம், நடுவே ஒரு கலப்பை சாட்டு. இது சாட்டை அப்படி இது இழுத்தா ஊர்ந்துரும். அது நேக்கா சிறுக்கு வச்சு வைக்கிறா. அவரு கட்டுனா அவரு அது மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு இழுத்தா அப்புறம் பயில நோண்டி விட்டா மயில புடிக்கணும். சரி, ஆம்பளை பயில மட்டும் எப்பவும் ஆண்களை மட்டும் குறை சொல்லி பெண்களை மட்டும் என்னைக்கு கேவலப்படுத்தாத. நாங்கள அவங்கள தூக்கி போட்டு கெடுக்குறோம். ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டு கெடுக்குற, ஆத்துப்பாலத்துல தூக்கி போட்டு கெடுக்குற, அட வெளிக்காட்டுக்கு போலான்னு முள்வேலிக்கு போனா அங்க தூக்கி போட்டு கெடுக்குற. இப்படி உங்களுடைய பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை அதிகமாயிடுச்சு. ஏமா நாங்க தெரிஞ்சு செய்யறோம், நீங்க தெரியாம செய்றீங்க. தெரியாம செய்யறோமா? என்ன பங்காளி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன மயிருக்கு நீங்க போறீங்கன்னு கேக்குறேன். ரயில்வே ட்ராக்குக்கு ஆயிருக்க போவா போட்டேன்னு வெச்சுக்க. அப்புறம் பையன் அவன் லேட்டா இதா தடவை இருப்பேன். சிந்தனை எப்படி அதே சிந்தனையே இருந்திருப்பேன். எந்த சிந்தனை? செல்லு பார்த்துட்டே இருப்பேன். அட ஆன்லைன் கிளாஸ்மா கொரோனா நேரம் பையன். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். இவன் நிறைய ஆனா ஒண்ணே ஒண்ணு, கொரோனாவுல எது உற்பத்தி ஆனுச்சோ இல்லையோ வீட்டுக்கு புள்ள உற்பத்தி ஆனுச்சு. ஆன்லைன் கிளாஸ் அப்ப படிச்சது. வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, கதவை சாத்திக்க சொன்னாங்க. சரி, மாஸ்க் போட சொன்னாங்க, இடைவெளி விட்டு இருக்க சொன்னாங்க. ஏங்க அதான் மாஸ்க் போட சொல்லிட்டாங்களே, எப்படி புள்ள பிறக்கும்? மாஸ்க் போட்டு இடைவெளி விட்டு இருக்க சொன்னாங்க. இவங்க சாப்பிட்டு இடைவெளியில விட்டுட்டாங்க. ஐயோ சீ, நடந்தது வேற ஒண்ணு. ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா, இந்த பொம்மை கிட்ட வைக்கப்படலாமா, ஜல்லில காலையடிமா, ஆரடி பொம்மை கிட்ட மாலை போடலாமா, பால்மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு, ஆமாண்டி அதை தாண்டி அழுக்காத விளையாட்டு. இந்த பிள்ளையெல்லாம் கட்டிக்க போறேன் யோகாரன்டா. ஏன் இந்த பிள்ளைய அடக்கிட்டானா அவர் 15 காலமாடு அடக்கின மாதிரி. உன்னால முதல்ல முடியுமா? காலமாட்டு தும்மல் எப்படி இருக்கும்? ஏய், எதை சொல்ற? அங்க வேதிகள் கார்த்திக் ராஜா, நீ கண்ணு வச்சு தொய்வாகுது, மரியாதையை கெடுத்து புடுங்க. கண்ணு வச்சு தொய்வு இருக்காது, கை வச்சு தொய்வா இருக்கு. நல்ல வேளை நீ தம்பியா போயிட்ட, இல்லனா என்னையும் விட்டுருக்க மாட்டியாட்டு இருக்கு. ஆனதே நீங்க தம்பினா அந்த பிள்ளைய வரக்காது. மானகட்ட பயல, ஆனா மல்லா கொட்ட பயல, முகரையில முள்ள வெட்டி தரல. இவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா, அக்கா தம்பியா? அது தெரியாம தான் இந்த குத்து குத்துறீங்களா? ஐயோ, அவன் தான் சொல்லிட்டான் பாரு. குத்தையில திரும்பிக்கிற வேண்டியான என்ன அக்கா தங்கச்சி மயில புடுங்க. அப்ப கற்பழி பண்ணாங்க பாலத்துல. ஏற்கனவே உனக்கு 4 புள்ள. ஆமா, நான் ரெட்டே அந்த 4 பேர் அச்சிக்குமா பேசுவாங்க. ஒத்த படம் தான் இருக்கணுமா? இப்ப கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம், ஒரு தெச்சி நம்ம தேங்காய் 1 கிலோ வச்சாங்க, 100 ரூபா வச்சாலா, 101 ரூபா வச்சாங்க. எதுக்கு 1 ரூபாய்? அந்த ஒண்ணுதே தொங்காஸ்.
என்னங்க ஒரு காசு 2 காசு கேள்விப்பட்டிருக்கேன். டொங்காஸ்னா என்ன? 100 ரூபா தாள மேல 1 ரூபா வைக்கிற கீழ வந்தா டொங்குன்னு கேக்கும். அதுக்கே இப்படி பரப்பிக்கிட்டு பேசுற? பொசிஷன் ஆபரேட். அந்த 100 ரூபா காசுல 1 ரூபா கீழ தவறி வந்தா டொங்குன்னு விழுங்க. புரியுதா? அதான் டொங்காஸ். இப்படி அறிவுக்குலாம் நீங்க எப்படிங்க இப்படி உங்களுக்கு பிதுங்கி வெளியில வருது? 2 நாள் வீட்ல இருந்தே பக்கத்து வீட்டு பொம்பளையால மாசமா இருக்கு. ஏண்டா 2 நாளைக்கே அது மாசமா இருக்கா? ஏற்கனவே யாரோ ஒருத்தன் விழுந்திருக்கேன். எப்பா இங்க வா. இனிமே வேன்ல நீ பக்கத்துல கூட உட்கார்ந்து வராத. நீ தான் 2 நாள் வீட்ல இருந்தாலே மாசமாக்குறேங்கற. அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுல நான் வேற இன்னைக்கு உடம்பு முடியல உன் பக்கத்துல வேற படுத்துக்கிட்டு வந்தேன். பக்கத்துலயே தான் இருக்கேன் தூங்கிடுறேன். அதான் பெரிய எப்ப பார்த்தாலும் முழிக்கிற மாதிரியே இருக்கு. நான் உட்கார்ந்தா கண்ண முடியல. சரி எங்க பார்த்து பேசுறீங்க? யார் இருக்காங்க? ஒரு நாளாவது முழிச்சிருந்தாலே எனக்கு நல்லா. நம்ம என்னன்னே தெரியல. நம்ம நல்லா தூங்க போற டிரைவர் ஓயாம பிரேக் போறாங்க. ஐயோ ஆளே இருக்காது திடீர்னு பிரேக் போறாங்க. இதுல இந்த டிரைவர் பாரு பாவம். சுப்பண்ண நல்லவர் தெரியுமா? எப்படி ஓட்டுறாரு வண்டி. ஒரு வயல டிரைவர் வேலை பார்க்கறது ரொம்ப சிரமம். என்ன சால சொல்ற? கண்ணு பார்க்கணும், இந்த கையை கியர் போடணும், பட்டே ஓட்டணும், காலு மிதிக்கணும், பிரேக்கும் போடணும். அதுல இந்த டிரைவர் பாரு. டிரைவர்ல டிரைவர். இன்னும் மயிர் டிரைவர். மயிர் டிரைவரா? அண்ணா நீங்க டிரைவர் கால்ல செருப்பு போட்டு. கார்த்தி டிரைவர் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பில்லடா நீ. ஆமா. இது வெளில போனாக்க. டிரைவர் பக்கத்துல போய் இந்த கிளவில உட்கார்ந்து வச்சுக்க. அம்மால வண்டி ரொம்ப கடுப்பா ஓட்டுறேன். ஏய் இன்ஜின்ல உட்கார ஏறட்ட முடியாது. முகரம். யார்? ஏய் இன்ஜின்ல உட்காரலாமா? ஐயோ கோ இன்ஜின் சொல்லுங்க. நீ பொம்பளை நல்ல எல்லோட்ட புள்ளைய வந்து வச்சுக்க. அது நைஸா உட்கார வச்சுறேன். இப்படி கண்ணாடி பாப்பேன். வண்டி ரோட்ல ஜெடத்துக்குது கண்ணம்மா. ரோட்ல ஆளே வராது. அதையும் பாத்துக்குறேன். பேம் பேம் சொல்லுவேன். ஆளே இருக்காது சாகல. ஆளே இருக்காது. இப்படி வட்டியா திரும்புவேன். சைடுல கண்ணாடி பாத்துக்குறேன். பேம் பேம் பேம். இத தெரிஞ்சுக்கிறேன் அவன் புரட்டா பண்ணே திரியறான். பேம் பேம் பேம். இது ஆம்பளை மர பசு மசுரோட நிக்காது. டூ லேடிஸ் மட்டும் மறைக்கட்டும் பஸ். இல்லைன்ட்டு அவரு என் பங்காளி சொன்னா புள்ள ஓம் சக்தி மாலை வரும்னு. அது ஒரு பாடு பாடு டிரைவரமா டிரைவரே ஓம் சக்தி டிரைவரே டிரைவரே ஓம் சக்தி டிரைவரே. 5 நிமிஷத்துக்கு முன்னால தாண்டா ஓம் சக்தி டிரைவர்னு கட்டி 6 நிமிஷம் பார்க்கறேன் வேலுக்கருவத்தூர்ல 10 கவுண்ட் கிடக்கு. தெரியுதா? எல்லாம் நீங்கங்க. என்ன நாங்க போட்டுட்டு நாங்க ஆடுற டிரைவர் நீ கவனமா வண்டி ஓட்டடே. எதுக்கு பொம்பளை பிள்ளை விட்டு குண்டியா? ஆமா முத நாள் இங்க இருந்து கிளம்பையில 10 கிலோமீட்டர் போற. 10 கிலோமீட்டர் போல சாமி பாட்டு. மாயி சமய புறத்தாயே மனம் இறங்கி வந்தாயே நீயே மாயி சமய புறத்தா. 10 கிலோமீட்டர் தாண்டவன ஒரு பாட்டு போடுவேன். என்ன பாட்டு? கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி 20 கிலோமீட்டர் தாண்டவனா போடுவாங்க. என்ன பாட்டு? இது ஐயோ ஆமா அல்லாதா பாட்டு அப்படி கிடையாது. தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா? அம்மா தூக்கம் வரலன்னா அப்ப காக்க வைக்க கூடாது. வெயிட்டிங் பண்ணாதீங்க, வேலையை முடிங்க. சரிம்மா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வியாபாரம் தொடாம பேசு. இருக்கு. எதுக்கு இந்த இடத்துல என்ன வியாபாரம் தொட்டு பேசுற? எதுக்குடா தொடுற? லேடிஸ் தொடப்படாது. என்ன லேடிஸ்னா உன் பொண்டாட்டிய தொடு, உன் அப்பாட்டிய தொடு. இங்க வாங்க. என்ன ஐயா உட்றா. ஐயோ உடனே பாவனே வருவா. ஐயா அந்த மாதிரி ஆளா நீனு? எதையா சொன்ன? நீ என்னவோ என்ன கட்டி போட்டு கராட்ட மாதிரி அடிக்க சொல்லி என்னைய போட்டு மடார் மடார் ரூம்ல வச்சு குத்த யாராவது. அம்மா வா வேலை நீ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. 16 வயசுல விளைச்சு நின்னவ. எனக்கு தெரியாம நீ எங்க கை போட்ட? எதுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நீ பெற்று எத்தனை நாளைக்கு அமுக்குவேன். ஏய் நல்லா பப்புரு நடிக்கிறேன்னா ஏன் தெரியுமா? அதுக்கெல்லாம்
இதுக்கெல்லாம் யோகம் வேணும். ஆமாடா வர்ற சார். டான்ஸ்கார போட அக்கா சரி, தங்கச்சி சாப்பாடுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி. பாத்தியா சாப்பிடையில 3 முட்டை, 3 முட்டை. புராந்தி பாட்டில் 2 பாட்டில், ஆஹா. 2 தண்ணி கேனு, மிச்சர். ஆனா 2 வாங்கினேன், ஒண்ணுல தண்ணி கலந்துருக்கு. எனக்கு பக்கு பக்குன்னு கொடுத்தாலும் எனக்கு கொடுக்கல, இப்படி கொடுத்தா இருக்குன்னு உங்களை இருக்குன்னு நான் சாப்பிடல. எல்லாம் தெரியும், இன்னுமே தான் தெரியும். தண்ணிக்கு தண்ணி, சாப்பாடுக்கு சாப்பாடு, சம்பளத்துக்கு சம்பளம். சரி 12 மணி ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிற சீன். பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கல செத்துருவியா இருக்கு. செய்வன அம்மா நீ நினைக்கிறதே தவறு. சோறு இல்லாம இருந்துருவேன், பொம்பளை லேடிஸ் இல்லாம என்னத்தான் பண்ணி கிளிப்ப அப்படி? ஐயோ நீ பண்றேன் பண்ணல, நான் வந்து செக்யூரிட்டி மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பியா? நான் ரோலர் டிரைவர். யாருகிட்ட விபூதி வாங்குன? முன்னால போக பின்னால. டேய் இது யாரோ பேசுற வசனம் மாதிரி இருக்குடா டேய். தெரியலாமா, நான் யார் வசனமும் கேட்டதுல பார்த்தேன். நீங்க அந்த மாதிரி காப்பி அடிக்க இந்த மாட்டீங்க. போய் சொல்றேன், பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சு. எத்தனை பொண்டாட்டி? என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க எனக்கு தெரியல. ஆமா நீங்க தொழில் பாக்குறீங்க, நான் பூட்டுக்கு சாவி போடுறது. சீ வாங்கங்க அங்கிட்டு. ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தான் சரியா இருக்கும். அம்மா அது அந்த கம்பெனி. நம்ம கிட்ட 5 சாவி இருக்கு. சாவியோட தலையில பாரு, எல்லாம் செலக்ஷன் எங்க? அம்மா இத பாரு, இது 1 நம்பர், இது 2 நம்பர், அது 3. என்ன கணக்குனே தெரியல. தாடி வச்சிருக்கான், ஏதோ சாவி முறிஞ்சிருச்சு போல. ஐயோ இருக்கலயே இதான் மோசமான சாவியா இருக்கு மாட்டிருக்கு. ஏன் தாடி வச்சிருக்கானே, ஏதோ சாவியில கோளாறு ஆயிருச்சு. ஏதோ பூட்டுல போய் கோளாறு ஆயிருச்சு போ. நான் 5வது. நீங்களும் தாடி வச்சிருக்கீங்க. அவட்ட இருக்கு. என்னங்க? என்ன செய்யறது, ஆயில் போட முடியல. ஆயில் போம்னா நெருப்பை வச்சு கொளுத்துங்கறேன். கொளுத்துனா நெருப்பு அமர்ந்துருது. அப்ப நல்ல கல் எடுத்து நச்சு 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 நச்சுரு. ஓகே ஓகே ஓகேங்கற. புடிங்கி மிக்ஸில போட்டு அரைச்சிரு. ஆத்தி உன்னோட இனிமே பலகொல கச்சில போடாதடா. என்னடா திடீர்னு ரசம் வச்சிருவாங்க. ஏங்க? கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. கடவுளே கடவுளே கருகமணி போட்டவுளே. சவந்த புள்ள கண்ணம்மா. நான் தாண்டி ஓ புருஷன் பொன்னம்மா பொன்னம்மா. அங்கே சவந்த புள்ள கண்ணம்மா. நான் தாண்டி ஓ புருஷன் பொன்னம்மா பொன்னம்மா பொன்னம்மா. அது சைஸ் பெருசா இருக்குல்ல, எப்படி எப்ப போத்துனாங்க உனக்கு? ஏய் எங்களுக்கெல்லாம் போத்தல, உனக்கு மட்டும் எப்ப போத்துறாங்க? ஒரு ஊர்ல கட்டப்பை எடுத்து எடுத்துட்டு வந்துட்டேன். அட பாவியடா, உனக்கு துண்டுக்கா பஞ்சம். இனிமே உனக்கு பெட்ஷீட் தான் போ. இங்க என்ன பட்ஜெட் மாதிரி தெரிஞ்சு இருக்கா? குட்ட புள்ள கருகமணி. கடவுளே கடவுளே கருகமணி போட்டவுளே. அங்கே சவந்த உள்ள பொன்னம்மா. நான் தாண்டி ஓ புருஷன் பொன்னம்மா. சிவகாசி ரதிகே. சிரிக்கின்ற வடிகே. எந்த காலம் பார்த்தது தாயி. அந்த கால ஐஸ்வர்யா ராயி. எந்த காலம் பார்த்தது தாயி. அந்த கால ஐஸ்வர்யா ராயி. சிவகாசி ரதியே. சிரிக்கின்ற வெடியே. ஆரப்பாம்பு சடையலையும் மங்கம்மா. மங்கம்மா மங்கம்மா மங்கம்மா. எங்கம்மா எங்கம்மா எங்கம்மா. போனா எங்கம்மா எங்கம்மா. ஓடு. ஏய். அடிவாடி புள்ள ராசாத்தி. வச்சிருக்கேன் ரோசாப்பூ. எந்த புள்ளையா? அது ஊட்டியில வாங்கினது. அடிய மாட்டேன்னு சொல்லாதடி. அடி வலிக்குது என் மனசு. கார்த்திக் ராஜா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? கோபப்படமே வாங்கிக்கடி. அடி கிளிய ரோசாத்தி. ஆடி புள்ள. ஆடி புள்ள. ஓடி புள்ள ரோசாத்தி. வச்சிருக்கேன். ஏங்க அவர் நல்லதானே பண்ணிடு. ராஜா பவர் ஆடியோஸ். அந்த புள்ள வாழையில ஒண்ணு ஏத்தாம விட்டு நான் இருக்கல ஏத்தி ஏத்தி வைக்கிறாங்க. நீங்க இறக்கிக்கங்க. எங்க ஏறுது இறங்குது ஏறுது. அப்படிதான் உனக்கு இருக்கும் என்ன வாய்? செத்து போன பாம்பு. ஏறுது இறங்குது காணா. ஐயோ இப்பயே வா.
எங்கன இருக்குன்னே தெரியலடா. ஏக்கா இவனுக்கு என்ன வாய் நைட்டப்பா மாதிரியே இருக்கு. என்னது? நல்லா சொல்றா சொல்றா. நெய் டப்பா மாதிரி. நெய் டப்பா இல்லடா. சூப்பரா இருக்கு. டெலிவரி பாய். என்னம்மா என்ன ஏக்கிற? ஏத்திக்க போங்க. என்னம்மா என்ன ஏக்குற? மன்னாரு மகமையுள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா உட்காந்துக்கிட்டு ஏய், டேய். அவங்களுக்கு தெரியும் புது பாட்டு. என் பங்காளியில் தெரியும் கைமுட்டி மெம்பர்ஸ். ஏய், கை முட்டியா? சரி கமிட்டி மெம்பர்ஸ் மன்னாரு. ஏய் ஏய் கெட்ட ரோக்கர்ரா ஏ சகல கெட்ட பழக்கம் கொஞ்சம் கைமுட்டி சொன்னாங்க. கெட்ட ரோக்கர்ரா ஏ யாருங்க? யாரு? டேய். ஏய், இந்தடா புல்துணி. உன் பேர் என்னடா? சச்சின் டெண்டுல்கர். அஸ்வா, என்ன சொன்ன? அஷ்ஷனே அஸ்வா, நீ என்ன சொன்ன? அதான் என்னடி? அஸ்வா, நீ என்ன சொன்ன? மன்னாரு அம்மா சுண்ணே இல்ல. நம்ம மாதிரி ஆளு வந்தா நாடகம் பொழந்தாப்புல இருக்கு. சரி, ஆடுங்க ஆடுங்க. மன்னாரு மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு மத்த என்ன சொன்னாரு? மயிரை புடுங்க சொன்னாங்க. ஏய் அது போன வாரம். பாருடா சீக்கிரம். இந்த லூசி சிரிக்கி சொல்லும் எனக்கு மயிரை புடுங்கன்னு வாயில. கோடகிரி ராசப்பா, கதம்ப நாடகம் சூப்பரப்பா. திருச்சி விஜயோட திருச்சி விஜயோட எவனும் போட்டி போட வரல. கார்த்திக் ராஜா, உன்னை நான் வரவே விட. கடலைன்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. கடலைன்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. கடலைன்னா கடலை, உங்க காமக விடல. சொந்த ஊரு தூத்துக்குடிதான், இது சொலகிருக்கு சாத்துக்குடிதான். சாத்துக்குடி வேட்டு பண்ணுமே, என் கூட்ட பார்த்தா வேட்டு பண்ணுமே. இதுக்கு சூப்பரா அடிக்கிறாங்க. ஏடா அருளனை டேய், ஏய், குட்டியா நீ பிரிச்சு விடாத. டேய், என்கிட்ட இருக்கு, அதை பார்த்து வாசிக்கிறான். எலைக்டே இல்லாம இல்ல. ஏய், ரெண்டு பேரும் ஆட்டுவோம், யாருக்கு அழகா இருக்குன்னு பாப்போம். சொந்த ஊரு தூத்துக்குடிதான். தம்பி ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க. ஏய், ஏய், கேமரா வெடிச்சு போயிரும், பாவம் இல்லையா? அந்த சீன்ல ஆளு நிறைய பாப்பாங்க. சரி எடுங்க. சொந்த ஊரு தூத்துக்குடிதான், இது சொலகிருக்கு. பூண்டு வாசம் வரல. சகல எங்க 4 பேத்துக்கு வாட வரல. உனக்கு வராது மூக்கடப்பு. என்னன்னோ புது பாட்டு வந்திருக்கு மறந்து போட்டேன்டா பாட்டு. என்னங்க பாட்டு? வீட்டுல நல்ல ஏங்க, அந்த பாட்டு தலையில நடக்காத யாரா? மண்ட பத்திரமா இல்லைனா மன்னார் நம்ம புது பாட்டியா? ஏய் சகல தரையில நடக்காத. மன்னாரு மகிமை இல்ல மன்னாரு மத்த என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்துகிட்டு நண்டு பிடிக்க சொன்னாரு. தகர 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 பூ பூக்குமா? ஏ மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுது. அங்க வெளியில வந்து மச்சான் எப்ப வர போற? அதுல பாப்பாய
என்ன பேசிருக்க கார்த்திக் ராஜா? हिंदी हिंदी मालूम कुछ कुछ होता है। तू 4 days leave अरे 2 days है। ஓஹோ ஏன் காரணம் கேக்குறாங்க டீச்சர் इंकी पिंकी पांचू பேன் சுத்தலனா உட்கால ஓடி நடத்துறா உங்கள இது பண்ணலாம்னு இருக்கேன். எது பண்ண போறீங்க? திஸ் இஸ் லவ். லவ்னா என்னது? லவ்னா காதல். காதலா? ஐயோ காதல்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணு இல்ல இந்த சத்தம் எங்க ரூம் பக்கத்துல கத்த மாதிரி இன்னும் கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கல. காதல்னா எனக்கு ஐயோ இப்பதான் மேட்ச் வந்துகிட்டு இருக்காரு. என்னடா சகல சத்தம் வந்து கலவை கட்டிட்டு போ. டேய் நான் கம்பி கொண்டு வரட்டுமாடா? நீ கம்பி கொண்டு வரணும்டா எனக்கு தெரியும். கிண்டல் வாக்குல தங்கிடுவேன். எங்க காதல்னா கெட்ட வார்த்தை தானே? யார் சொன்னது? எங்க அம்மா அப்பா சொல்லிருக்காங்க. அடையாம போட்டுக்கிட்டு காதல்னா கெட்ட வார்த்தை எவன் சொன்ன? காதல்னா கள்ளக்காதல். அப்படியா? அப்ப நம்ம 2 பேரும் நல்லா செய்யலாம் நல்லா செய்யலாம். ஓகேமா நானும் ஓகே. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? எங்க வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. இப்பதான்டா சந்தோஷமான செய்தி. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கா? துபாய் துபாய். அப்ப நீங்க வரவே கூடாது. ஆமாங்க அவர் போய் 3 துபாயில எந்த இடம்? பக்ரினா, அபினாசியா, நடு குடியிருப்பா, கீழ குடியிருப்பா? அது கீழ பிடிக்கிறது. ஆண்டா அப்படி குடியிருப்பாடா இருக்கு. இல்லங்க அவரு கல்யாணம் ஆன உடனே மறுநாளே போயிட்டாரு. ஆனா இப்ப 4 வயசுல புள்ள இருக்கு. யார இனிஷியலா போடுறதுதான் பிரச்சனையா இருக்கு. இருக்கேன். சரி சரி. சரி இன்ஜியல் போடுற பெருசு இல்ல. என்னைய போட்ட மாட்டீங்க. ஆஹா இல்லம்மா இந்த போடா. ஆஹா ஒரு மணியை போல ஆகிட்டு அங்கிட்டு ஒண்ணுக்கு போகுது. அதுக்குள்ளே யாரோ தொட்டிருக்காங்க ஒண்ணு. இல்லங்க எனக்கு சிப்பு வந்துருச்சு. சிப்பா? சிப்பு இல்ல சிரிப்பு. எனக்கு நீ சொன்னா சிப்பே அந்துருச்சு. டேய் சகல சட்டி தெரியுதுடா. இன்னைக்காவது போட்டிருக்கானே. இன்னைக்கு தாண்டா நாடகனால போட்டிருக்கேன். நீ அது என்னவோ பாட்டுனது என்னவோ கோயிலுக்கு புதுச்சா நட ஜாத்திர மாதிரியே இருக்கு. நல்ல மேல தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு இந்த நிலைமையா இருக்கு. உங்களை நான் கதல் பிள்ளைன்றீங்க பண்ணுங்க கார்த்திக் ராஜா. நீங்க நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஏமாந்தது இல்ல. நானும் என்ன நீங்க கடைசி வரைக்கும் கையை விடாம காதல் பண்ணணும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் மாட்டு டாக்டர் இல்ல. ஏய் எதை சொல்லிட்டு இருக்கற? ஏய் கார்த்தி கையை ஓட்டி விட்டுறாத கூடாது. வாழ்க்கைங்கிற கையை விடக்கூடாது. ஐயோ நீங்க நினைக்கிறதே தவறு. நம்மள நம்பினாலுக்கு வாழ்க்கையில கை. உங்களை நம்பி வரவா? மணிகண்டா போவா. போங்கக்கா தாராளமா போங்க. குடும்பம்டா தம்பியை கேட்ட அக்கா போறது. நீ ஏன்டா அழுகுற? ஏய் இல்ல நீ ஏன்டா அழுகுற? நீ வச்சிருக்க பொம்பளை நான் கைப்பற்றணும் அக்கா. போங்கக்கா. உனக்கு என்ன வேணும் நானு? அக்கா வேணும். அதனால தான் அழுகுறான். பாசத்துல அழுகுறடா. இவன் அன்புல அழுகுறான்னு நினைக்கிறேன். வேற அவன் பம்ப செலுத்தலாம் பாக்குறேன். என்னங்கட வர வர முறது கெட்டு போகுது. ராசமா போறோட முறைதான் கெட்டு போகும். அதனால உங்களை நான் காதல் பண்ணிருக்கேன். என் காதல் எப்படி காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? நானே தயாரித்து நானே பாடிய பாடல். உண்மையாலுமே அது பெரிய சொந்த விஷயம். பாடல். பட்டி தொட்டி எல்லாம் பேரும் புகழும் சம்பாரிச்சு சந்தோஷம். ஏரியா புள்ள எனக்கு பேரும் புகழும் சம்பாரிச்சு. இதே மாதிரி நீங்க நிறைய பாடணும். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். நீங்க சொல்ற மாதிரி இப்பதான் ஒரு 3 நாளைக்கு முன்னால சென்னையில போய் நார்த்தாமலை முத்துமாரியை பத்தி ஒரு பாடல் சந்தோஷம் பாடிட்டு வந்திருக்கேன். அந்த பகவதி அம்மன் அருளால ஆ. அந்த பாடல் நம்ம அத்தை மகளை செப்புச்சலை அந்த பாடலை போல வெற்றி பெற வேணும். நன்றி. எல்லாருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும் என்பதை சொல்லி ஆமா. உங்களை நான் காதல் பண்ண நினைக்கிறேன். காதல் பண்ணுங்க. எப்படிமா? என் செப்பு சேலையே நானா உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. இந்த பாடல் எனது சொந்த பாடல். நானே தயாரித்து நானே பாடிய பாடல். அத்தமகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்தமகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மாமரத்து மாங்கோலந்து செவந்தது போல் உன்முகமும் ஜொலிக்குதடி. மச்சானானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. உன் கண்ணில் போற பார்வை நீயும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள
டேய் சகல எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் குடுறா. தம்பி நீங்க லீவு கொடுக்கிற பெருசு இல்ல, பெட்டியை விக்கிறது மாதிரி வரும். நானும் சைக்கிள் தான் மிச்சம் அந்த பெட்டியை வச்சுதான் அவனுக்கு பொழப்பு ஓடுது. சைக்கிளும் ஒரு பேன் கேக்கு பாதியும் வச்சிருக்கேன். எதுன்னா வழியோல படிச்சேன். ஆத்தங்கர ஓரத்தில அத்தனையும் விட்டு உனக்காக காத்திருந்தேன், அடி உனக்காக காத்திருந்தேன். ஏன் ஜெரப்பட கலட்டடா? என்னடா அது வயிறு கூழு பான மாதிரி இருக்கு? டேய் நீ என்ன ரேப் நடக்க மாதிரி ஆடுறியா? அது வயிறு தானா? டேய் சட்ட கலட்டல நான் நீ ஆடுற. என்னங்க இவ்வளவு பெரிய வயிறா இருக்குது, எப்படி செய்வீங்க? ஐயோ இப்ப வச்ச ஏடா அது சென நீரியான மாதிரி. போய்டா. என்ன வரியலடா பாருங்க. ஆத்தங்கர ஓரத்துல ஏய் அங்க போய் என்ன கேக்குற? ஏய் ஓரத்தில அத்தனையும் விட்டு உனக்காக காத்திருந்தேன், அடி உனக்காக காத்திருந்தேன். அம்மக்கார ஓரத்தில கண்மணியை நீயும் கத்தினி அணைச்சிக்கிட்டே, கத்தினி மாடு காலைக்கு திரிது போல. நமக்கு 3 நாளுக்கு ஒரு லீவு சொல்லியிருந்தாங்க. தம்பி நாளைக்கு என்ன கிழமைடா? நாளைக்கா வியாழக்கிழமை செய்யக்கூடாது முத போன்னு. ஏன் குபேரர் கோச்சுக்குவாரா? வெள்ளிக்கிழமை அது முனியாளுக்கு ஆகாது. சனிக்கிழமை, சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை புள்ள ஒட்டி எல்லாம் வீட்டுல அப்ப இருப்பாங்க. ஆக மொத்தம் செய்ய செவ்வாய்க்கிழமை? மாட்டேன். செவ்வாய்க்கிழமை மயில புடுங்க போறேன். எப்பதானே செய்வ? எல்லா நாளும் சாமி கும்பிட்டா எப்படி மஜிதா செய்ய முடியும்? சரி எப்போதான்டா செய்வ? அந்த சொல்றேன் தேதி இன்னும் பாத்துக்கிட்டே இருப்பான். அம்மாக்காரன் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த இந்த தம்பிட்ட கேட்கணும் எப்படா ஓகே தேதி கொடுத்து. தெரியுதா தொப்ப மறைக்குமே? அம்மக்கார ஓரத்தில கண்மணியை நீயும் கத்தினி அணைச்சிக்கிட்டே, கத்தினி அணைச்சிக்கிட்டே. எனக்கு பாரடி ஒரு நீவுசோ, உனக்கு புரியும் மாமே பாசோ. எனக்கு பாரடி ஒரு நீவுசோ, பாக்குறேன் உனக்கு புரியும் மாமே பாசோ. அத்தவகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு நின்ன போலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணி பார்த்து இன்று நானும் மறக்கலையே, ஆடி இன்று நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி, சாமிக்கும் தான் தெரியும் அடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷோ, ஆமே நினப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம். ஆமே நினப்பு பல வருஷம். அத்தவகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு தென்னங்கோலையே தந்தனடா, 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 தந்தனடா. ஐயா புரட்டா மாஸ்டர் அது பேர் என்ன சொன்னாரு மறந்துட்டேன். உள்பையா என்ன சொன்னாப்புல ஆளுக்குன்னு அடிக்கிறாப்புல. ஐயாவுக்கு ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கம். உங்களை பார்த்தது எனக்கு காதல் வந்துருச்சு. போடுங்க. ஒரு காதல் வந்தா ஆணும் பெண்ணும் அந்த வானிலே தேனிலா மாதிரி இணைஞ்சு இருக்கணும். நீங்க வானில் நான் தேனில். பாடுவோமா? இணைஞ்சா பயங்கரமா இருக்கும். வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானமாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசையென்னும் மேகமே ஆடுதானாடி வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானமாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே ஆடலாமா ஆடலாமா.
காதல் பண்றேன்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிரும். நம்ம காலையிலே கட்டிங்க குடிச்சிட்டு அம்மா கரையை சுத்தி சுத்தி வர வேண்டியது. மாஸ்டர் மாஸ்டர் பழனிசாமி என்ன பட்டி கர்த்த கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த மாஸ்டர் பழனிசாமி அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்படுத்தினார்கள். அன்புனார்கள் சார்ந்த நன்றி நன்றி நன்றி. நானும் மாஸ்டர் தான், புரோட்டா மாஸ்டர் தான். ஹோட்டலில் போய் சேர்ந்தேன், புரோட்டா போட தெரியல, அதோட வந்துட்டேன். எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் மீண்டெடுத்த தாய்க்கு தாயா புள்ளையோட அருமை தெரியும். தாய்க்கு பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படி பொண்டாட்டி என்ன செய்வா, புருஷங்கார வேலைக்கு போயிட்டு வந்தா பாக்கெட் தடி பாப்பா பப்பா நிஜவா, காசு இருந்தா எடுத்துக்கிடுவா, காசு இல்லைன்னா கேணிக்குள்ளையும் புடிச்செல்லிடுவா, வேணுக்குள்ளையும் புடிச்செல்லிடுவா. இது தாய் புள்ள சாப்பிட்டா நான் சாப்பிடலை அப்படின்னு வைத்த தடியை பாப்பா. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் மீண்டெடுத்த தாயை பத்தி ஒரு பாடல் வாங்கி ஒரு அஞ்சலில அது சாப்பிட்டு செமிச்சிச்சு. அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசன் சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனை சும்மா. எறும்பு அண்டாம துசுரும்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா. சிப்பிக்குள்ள முத்த போல பொத்தி என்ன காத்தவளே அப்புராணி மனசு வச்சு அன்பு மட்டும் பூத்தவளே 3 எழுத்து மந்திரமே அம்மா அம்மாவோ பதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா போ பதம் தொட்டு வணங்குறேனே அம்மா 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 அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ ஹரிராரோ என் ஜீவனே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ முக்குனிய மூச்சு முட்ட கத்துனிய காதுகிலிய பெத்தெடுத்த தாயே உன்னை எப்படி நான் மறப்பேன். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமா ஈண்டெடுத்து அம்மா மாறுலையோ தோளுலையோ நான் ஊரங்க என கட்டி காட்டிலையோ மெட்டிலையோ நெத்தி வருவ நெத்தம் சித்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதானும் சொல்லி தெரியணுமா
என் அம்மாவே நீதானும் சொல்லி தெரியணுமா ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்கே எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவா பிள்ளையினும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா பிள்ளையினும் சாவ கூட மறைச்சே திருநீரு பூசுனக்கை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசுனக்கை திருநீராய் ஆனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆக்காட்டி வரல பொடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாட குல குடிச்சு சோறு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி வரல பொடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாட குல குடிச்சு சோறு பொங்கி கொடுத்த அளவெட்டி நடவுன்ட்டு கால் சட்டை வச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டுன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல அங்க வெளி பதறிடுப்போ அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கவே மலரிடிப்பு கொஞ்ச நேரம் காணல அங்க வெளி பதறிடுப்பு காய்ச்சல் வந்து நாம் படுத்த கசாயத்தை குடிக்க வைப்பு என் புள்ள கலெக்டர் 8 ஊர் சொல்லி வச்சு தாலிய வித்து தாய என்ன படிக்க வச்சு உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா அன்புக்கு முன்னால அக்கறையும் சும்மா ஓ அன்புக்கு முன்னால அக்கறையும் சும்மா ஆராரிரோ 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 குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமன உசர கொடுமையை தாங்கி புட்ட குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமான ஓசரே கொடுமையை தாங்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமன உசர கொடுமையை தாங்கி புட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனு பட்டு ஐசுக்கு நாம் படித்த பட்டதும்ப போதும் பாதையிலே உசிரவிட்டு அம்மா பட்டதும்ப போது முன்ன போதியிலே உசிர விட்டு பட்டதும்ப போது முன்ன போதியிலே உசிர விட்டு பட்டு தொட்டு கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு விட்டு ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு கூட சுமந்த என்ன கொல்லி கூட உடைக்க வச்சு பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூத்த வந்திருக்கே பாவிமைய சும்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூத்த வந்திருக்கே பாவிமைய சும்மா ஆராரி
ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. கைதட்டிய தமிழையினிலே ஆளு வீதி அத்தமலையினிலே நடுவயிருக்கா சிவப்பு சேலையிலே ஆளு வீதி அத்தமலையினிலே நடுவயிருக்கா சிவப்பு சேலையிலே பாடிட்டு வந்திருக்கேன். நன்றி அன்புலகே. ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இதற்கு முன்பாக ஒரு மாசத்துக்கு முன்னால பாடி ராசாத்தியன் ஒரு பாடல் நானே பாடித்து நானே நடித்தேன். நிறைய ஆள் ஆதரவு கொடுத்துருங்க. ஒரு 70,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் ஆதரவு கொடுத்த அத்தனை நண்பர்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாடகம் இருக்குது, போயிடாதீங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இனிமேல் தான் சாமி அழைக்கிறது, அப்போ அடுத்த ஆள் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிற இல்லை. இனிமே தான் கதையே உள் வாங்குது. கோடாங்கி அடிக்க நாங்கள் பிடிக்க தான் டைமிங். போயிட்டு வரேன்.